அனைவருக்கும் வணக்கம். கடைசி நாட்கள்ல நம்ம வந்துட்டோம். ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம நல்லா பண்ணிட்டுருப்போம். ஸோ இந்த நேரத்தில ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம் ஹாலுக்குள்ள நாம என்ன பண்றது? தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் எப்படி நம்ம பதில் சொல்றது? ஸோ கடைசி நாட்கள நம்ம எப்படி பயன்படுத்தி, எப்படி நம்ம போஸ்டிங் வாங்குறது? அதுதான் இந்த காணொளியில நம்ம முக்கியமா பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம் ஹால் ஸ்ட்ராட்டஜில எக்ஸாம் ஹால்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ தேர்வு நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய உணவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு நியூட்ரிஷனான ஒரு உணவ நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆரோக்கியம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் ப்ரிப்பரேஷன் பண்ணா கூட, அ தேர்வு நாள் அன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு சோர்வோ, இல்ல உடம்பு சரியாம போனா, நம்மளால தேர்வு ஒழுங்கா எழுத முடியாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 2019 பார்த்தீங்கன்னா, ஆ எனக்கு பார்த்தீங்கன்னா, அதிகமா ரொம்ப ஃபீவரா இருந்து நான் மாத்திரை சாப்பிட்டு போய் தான் எக்ஸாமே எழுதினேன். ஸோ, அதனால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லல. ஆனா, அதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு. ஸோ, அதனால நம்ம என்னதான் ப்ரிப்பரேஷன் பண்ணா கூட, நம்மளுடைய உணவு உணவு பழக்கத்த நீங்க கரெக்ட்டா வச்சுக்கங்க. நம்மளுடைய ஹெல்த் பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜங்க் ஃபுட்ஸ அவாய்ட் பண்ணுங்க. ஸோ, கடைசி இந்த தேர்வு நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறது, அதிகமா ஆயில் ஐட்டம் சாப்பிடுறது. ஸோ, இந்த மாரி ஜங்க் ஃபுட்ஸ பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா, நான் இந்த அனுபவத்த நான் பட்டுருக்கேன். அந்த தேர்வு நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளால இப்போ கூட நம்ம ஓஎம்ஆர்ல தான் எழுதுவோம். பள்ளிக்கூடத்துல தான் போய் எழுதுவோம். அங்க ஏசிலாம் இருக்காது. ஆனா நான் தேர்வு எழுதும் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். அப்ப அந்த நேரத்துலலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசிய போட்டு என்ன பண்ணிருவாங்கன்னா, தேர்வு எழுத விடுவாங்க. ஸோ அந்த நேரத்துலலாம் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும். ஸோ அதனால நம்மளால எக்ஸாம் தேர்வு எழுதவே முடியாது. கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாது. இது ஃபர்ஸ்ட்டு. இதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரு இது. உணவ நீங்க கட்டுப்பாடா வைங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரொட்டீன் டைம்ஸ். நீங்க டெய்லி ரொட்டீன் டைம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போலேருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ காலையில நம்ம எந்திச்சு நம்ம எத்தன நாள் படிக்கிறது, எத்தன நேரம் படிக்கிறது, காலையில எத்தன வாட்டி நம்ம ரிவைஸ் பண்றது, காலையில நம்ம என்னென்ன கொஸ்டின் பேப்பர் ரிவைஸ் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம எப்போ ரெஸ்ட் எடுக்கிறது, அப்புறமா எப்போ சாப்பிடுறது, அப்புறம் தூங்குறது. பார்த்தீங்கன்னா, இந்த ரொட்டீன் டைம நீங்க என்ன பண்ணுங்கன்னா, மெயின்டெயின் பண்ணுங்க. இந்த இந்த கடைசி நாட்கள் இந்த பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப ரொம்ப குறைவான 1 வாரம் தான் நம்மகிட்ட இருக்கு. அடுத்த வாரம் நம்ம தேர்வு ஹால்ல நம்ம இருப்போம். இந்த தேர்வு ஹால்ல நம்ம உட்காந்துட்டு இருப்போம். ஸோ இந்த 1 வாரத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரொட்டீன் டைம நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாராவது வேலைக்கு போறதா இருந்தா, நீங்க அத அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வேலைக்கு போயிட்டு நம்மனால தேர்வு எழுத முடியாது. ஸோ இந்த 1 வாரம் நீங்க என்ன பண்ணலாம்னா, வேலை ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க தேர்வுக்காக நீங்க முக்கியத்துவம் குடுக்கலாம். ஏன்னா, கடைசி நேரம் பிரிப்பரேஷன் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடைசி நேரத்தில நம்ம பிரிப்பரேஷன் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஓகே. அடுத்து எக்ஸாம் ஹால்ல நம்ம தெரியாத கேள்விகள் எப்படி நம்ம பதில் சொல்றது? இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஓஎம்ஆர் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் இருக்கும். அதில நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு கேள்விக்கு நம்ம தவறான பதில் சொல்லிட்டு, கடைசி நேரத்தில அந்த கேள்வி நமக்கு தெரிஞ்சா, நம்ம அதுக்கு கரெக்ட்டான பதில் கூட மாத்திரலாம். ஆனா, இப்போ நமக்கு ஓஎம்ஆர் இருக்கிறனால, ஒரு வாட்டி நம்ம ஷேட் பண்ணிட்டோம்னா, மறுபடியும் நம்மளால அத ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர தரோவா 1க்கு 2 வாட்டி படிங்க. ஸோ, ஒரு வாட்டி நான் மட்டும் படிக்கிறது கிடையாது. 1க்கு 2 வாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, கொஸ்டின் பேப்பர தரோவா படிங்க. அந்த கொஸ்டின் பேப்பர தரோவா பண்ணிட்டு, பார்த்தோனே நமக்கு ஆன்ஸர் தெரியும். அந்த மாரி கொஸ்டின்ஸ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு, ஆ திருக்குறளை எழுதியவர் யார்? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுன்னா, அப்ப பார்த்தோனே நமக்கு ஆன்ஸர் தெரியும். திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி. அந்த மாரி கேள்விகள ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுங்க. ஸோ அந்த மாரி கேள்வி கண்டிப்பா எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, 3 வகையான கேள்விகள் வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விகள் வரும். மீடியமான கேள்விகள் வரும். ரொம்ப டிஃபிகல்ட்டான கேள்விகள் வரும். கண்டிப்பா இந்த 3 வகையான கேள்விகளும் உங்களுக்கு தேர்வுல கண்டிப்பா குடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோனே என்ன பண்ணிடணும்னா, நமக்கு தெரிஞ்ச கேள்விகள் கூட ஆன்ஸர் நீங்க பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணிருங்க. நமக்கு தரோவா தெரியும் இந்த கேள்வி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அந்த கேள்விகள் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணுங்க. நான் இந்த மாரி ட்ரிக்க தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஃபர்ஸ்ட் எனக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விகள் நான் என்ன பண்றேன்னா, 2, 3 வாட்டி கொஸ்டின்ஸ தரோவா படிச்சுட்டு, முழு கொஸ்டின் பேப்பரையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 150 வரைக்கும் நம்ம முழு கொஸ்டின் பேப்பரையும் டீட்டெயிலா படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அதுல பார்த்தோனே குடுக்குற கேள்விகள் என்ன பண்ணா, அதுக்கு உண்டான ஓஎம்ஆர்ல நீங்க என்ன பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. 1. சில கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒர்க் அவுட் சால்வ் பண்ணணும். இப்ப நம்ம அதுல நம்ம கொஞ்சம் யோசிச்சு நம்ம சால்வ் பண்ணா தான் அதோட ஆன்ஸர் தெரியும் அப்படின்னு சொன்னா, அத செகண்டரி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் கடைசில அது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கடைசி நேரத்தில நம்ம என்ன பண்ணணும்னா, சால்வ் பண்ணணும். ஸோ அந்த மாரி நீங்க மெயின்டெயின் பண்ணீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க மெயின்டெயின் பண்ணி, இப்போ ஈஸியான கொஸ்டின நீங்க எடுத்து போட்டீங்கன்னா, அதிலேயே ஒரு 30, 40 கொஸ்டின் வந்துரும். அதிலேயே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துரும். ஓ! 40 கொஸ்டின் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 40 கொஸ்டின் தானே, நம்ம நல்லபடியா பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அதனால அந்த கான்ஃபிடென்ட்ட பில்ட் பண்றதுக்காக இந்த ட்ரிக்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அடுத்து ரிப்போர்ட்டிங் டைம். ஸோ 8:30 ஏஎம். ஸோ கேட் குளோசிங் டைம் 9:30 ஏஎம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, முன்கூட்டியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் ஹாலுக்குள்ள ரீச் ஆகுறதுக்கு பாருங்க.
ஏன்னா கடைசி நேரத்தில பார்த்தீங்கன்னா, அந்த மாரி சில பேருக்கு விடாம கூட இருக்காங்க. இப்ப நாமெல்லாம் எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸ் எக்ஸாம் எழுதும்போது, என்னுடைய நண்பர்களே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கரெக்ட்டா கேட் குளோசிங் டைம் 9:35க்கு வந்தா கூட 9:32க்கு வந்தா கூட விடமாட்டாங்க உள்ள. நீங்க 9:32க்கு வந்தா கூட விடமாட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தான் ரொம்ப பிரஷர் ஆகும். அவங்ககிட்ட போய் சண்டை போடணும், அவங்க கூட நியாயத்த பேசணும். அதெல்லாம் வந்து என்ன பண்ணா கூட உள்ள விடமாட்டாங்க. ஏன்னா ரூல்ஸ்னா ரூல்ஸ், ரெகுலேஷன்னா ரெகுலேஷன் அத ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா மத்தவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க அவங்க. கண்டிப்பா 9:32 ஆனா கூட உள்ள என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. முன்கூட்டியே 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம எக்ஸாம் ஹால் ரீச் பண்றதுக்கான முயற்சி எடுங்க. எக்ஸாம் ஹால்க்குள்ள நம்ம என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல உங்களுக்கு டீட்டெயிலா இதுல இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ல குடுத்துருக்கோம். இத ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு இதெல்லாம் எடுத்துன்னு போறதுக்கு பாருங்க. மத்தபடி ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு போக்கூடாது. ஷூஸ் போட்டு போக்கூடாது. ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. ஓகே. அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு தேர்வு பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரம் 30 நிமிஷம். கரெக்ட்டா 210 நிமிடங்கள் நம்மளுடைய தேர்வு நடக்கப் போகுது. அந்த 210 நிமிடங்கள்ல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் குடுத்துருவாங்க ஒரு 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் 3 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஜர். ஸோ அதில மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த 3 1/2 மணி நேரம் நம்ம தோய்வு அடையக்கூடாது. தோய்வு அடையாம நம்ம இந்த தேர்வு எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப உங்களையே முன்கூட்டியே நீங்க ரெடி பண்ணிருங்க. முன்கூட்டியே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்போ டெய்லி நீங்க டெஸ்ட் எழுதும்போது ஒரு 4 ஹவர்ஸ் நீங்க ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்து கான்சன்ட்ரேட்டோட எக்ஸாம் டெஸ்ட் எழுதுற மாரி முயற்சி பண்ணுங்க. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணா தான் நமக்கு அந்த நாள் அன்னைக்கு நம்ம நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ஒரு லோவா ஃபீல் பண்ண மாட்டோம். இல்ல ஒரு டிஃபரண்டா ஃபீல் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ரெகுலரா நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது, அந்த நாள் அன்னைக்கு போய் நம்ம உட்கார்ந்து ஒரு 3 மணி நேரம் நம்ம தேர்வு எழுதுறதுக்கு நமக்கு ஒண்ணும் பிரச்சனை ஆகாது. நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாம, அந்த நாள் அன்னைக்கு போய் நம்ம ஒரு 3 1/2 மணி நேரம் ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, நமக்கு ஒரு சில டிஃபரண்டான ஒரு இது நம்ம ஏற்படும். நம்ம மைண்ட் செட்டே நம்ம என்ன டிஃபரண்டா மாறும். ஒரு பிரஷர் ஏற்படும், ஒரு குழப்பம் ஏற்படும், ஒரு பயம் வந்துரும். ஸோ அந்த மாரிலாம் நடக்கும். ஸோ அதனால முன்கூட்டியே நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ பேனா என்ன பென் எடுத்துன்னு போணும் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணி ஒரு நல்லபடியா ஒரு நல்ல பென்னா எடுத்துன்னு போங்க. அங்க போய் எழுதாத பேனா எடுத்துன்னு போய் நம்ம ஷேட் பண்றதோ, அந்த ஷேட் பண்ணும்போது அதுல ஒரு டாட் விழுது, அது ஓட்ட விழுவும். ஸோ அந்த மாரி பேனாலாம் யூஸ் பண்ணாம நல்லபடியா நல்ல பேனா நீங்க எடுத்துன்னு போய் பாருங்க. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய படிப்பு தான். நம்ம என்ன ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த். ஸோ இந்த ஸ்ட்ரென்த்த வச்சு தான் நம்ம போய் நம்ம தேர்வு எழுத போறோம். ஸோ தேர்வு முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணீங்க. எப்படி போறோம்? போக்குவரத்து எப்படி? நீங்க பைக்ல போறீங்களா? கார்ல போறீங்களா? பஸ்ல போறீங்களான்னு சொல்லி முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பஸ்ல லேட் ஆயிடுச்சு சார். அதனால வர முடியல. பஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நெறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த காரணங்கள்லாம் ஏற்றுப்படாது. ஸோ அதனால நம்ம டைமுக்கு ரீச் ஆகுறதுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அத பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த கடைசி நாட்கள்ல நண்பர்கள்கிட்ட நம்ம ஃபோன் பேசுறத அவாய்ட் பண்ணணும். முக்கியமா தேர்வு நாளுக்கு முன்னாடி நம்ம தேர்வுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, சில நண்பர்கள்ட்ட கால் பண்ணி இந்த மாரி பேசுவோம். ஸோ அத நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா கடைசி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு மத்தவங்ககிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. "ஏய் அதெல்லாம் எக்ஸாம் நடத்த மாட்டாங்கடா. அதெல்லாம் போஸ்டிங்லாம் குடுக்க மாட்டாங்கடா. ஏற்கனவே ஃபிக்ஸிங்டா. அதெல்லாம் காசு குடுத்துட்டாங்க." அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாரி நம்ம நண்பர்கள்ட்ட நம்ம ஃபோன் பேசுறத அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் கடைசி நேரத்தில போய் ஃபோன் பேசுறத அவாய்ட் பண்ணுங்க. நான் நம்ம 2019 பிஜிடிஆர்பி எழுதும்போது, நான் எக்ஸாம் கிளம்பிட்டு இருக்கேன். எக்ஸாம் கிளம்பி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், செப்பல் போட்டு வெளில போறேன். அப்போ ஒரு நண்பர் கால் பண்ணி, "ஒரு நண்பனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா" அப்படின்னு சொல்றான். ஸோ அந்த நேரத்தில எக்ஸாம் நேரத்தில. அதனால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல வரல. அதுவும் ஒரு காரணம். கரெக்ட்டா நான் கிளம்பிட்டு இருக்கேன். மதியானம் எக்ஸாம் நான் கிளம்பிட்டு இருக்கேன். கால் பண்ணி ஒரு எக்ஸாம் முன்னாடி கால் பண்ணி, "இந்த மாரி நண்பனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா" அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் மாறும். ஸோ இன்னும் நம்மளுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா, நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகும். அந்த ஃபீல்லயே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஈஸியான கொஸ்டின் கூட நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, மறந்துருவோம். ஸோ அதனால அந்த மாரி நம்ம ஃபோன் பேசுறது நம்ம அவாய்ட் பண்ணிருங்க. முடிஞ்சா ஒரு வாரத்துக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதுதான் நமக்கும் நல்லது, மத்தவங்களுக்கும் நல்லது. அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் ஈஸி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் டூ பில்ட் தி மொமெண்டம் அண்ட் செக்யூர் மார்க். இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. ஈஸி கொஸ்டின நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அதுதான் நமக்கு. எப்பவுமே சீரியஸா நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் போட்டு போறேன் சார் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்ட்ராட்டஜியே அப்படிதான். ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வைப்பாங்க. மீடியமான கொஸ்டின் வைப்பாங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின் வச்சுட்டு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் 4 கொஸ்டின் வைப்பாங்க. அதுலயே நம்ம என்ன பண்ணிருவோம் டிமோட்டிவேட் ஆயிரும். என்னடா ஒரு 10 கொஸ்டின் நமக்கு தெரியாம இருக்கே அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து போனீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் கூட உங்களுக்கு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இருக்கும். 10 கொஸ்டின் ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கங்க, நம்ம நம்ம அதுக்குள்ள ஃபீல் ஆயிருவோம் நம்ம. ஆஹா! போயிடுச்சு போல இருக்கு. அடுத்த டிஆர்பி தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து டிசைட் பண்ணிருவோம். காலிப்பா நம்ம அப்படின்னு சொல்லி. அந்த மாரி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தரோவா கொஸ்டின் பேப்பர் படிங்க. ஈஸியான கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க. ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. ஓவர் திங்க் பண்ணிக்காதீங்க. ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வச்சுட்டு நம்ம அதே யோசிச்சுட்டு என்னடா இது படிச்சோமே, ஆனா ஞாபகம் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோடயே இருக்காதீங்க. நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஆனா ஆன்சர் என்னன்னு தெரியாம இருக்கும். அந்த கொஸ்டின உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணி ஒரு கொஸ்டின் போனா என்ன, நம்ம மீதி 149 கொஸ்டின் இருக்கு. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கணும்.
ஓகே. அதுக்கப்புறம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதில நம்ம குவாலிஃபை ஆனா தான் நமக்கு அடுத்து நமக்கு நம்மளுடைய மேஜர அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குவாலிஃபை பண்ணுவாங்க. ஸோ, அதனால தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஈஸியா தான் இருக்கும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்போ சமீபத்தில நடந்த குரூப் 2 எக்ஸாம்லயும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கேட்டிருக்காங்க. அந்த நீங்க கொஸ்டின்ஸ் கூட நீங்க பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ, அதனால ப்ரே பண்ணிக்கங்க. ஸோ 2:10 ஸோ நம்மளுடைய 210 நிமிடங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய தலையெழுத்தே நம்ம டிசைட் பண்ண போகுது. கரெக்ட்டா 3 மணி நேரம் 30 நிமிஷம். 3 மணி நேரம் 30 நிமிஷம். இதுதான் நம்மளுடைய தலையெழுத்து டிசைட் பண்ண போகுது. ஸோ, அதனால நம்ம இந்த நேரத்தில நம்ம ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட நல்ல ரிவிஷன் ஒரு ஸ்மார்ட் பிளானோட நம்ம ரிவிஷன் பண்ணி, நம்ம கண்டிப்பா போஸ்டிங் வாங்கியே ஆகணும். எந்த பயமும் நம்ம பயப்படக்கூடாது. நம்மள தாண்டி தான் மத்தவங்களுக்கு போஸ்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டோட போங்க. தன்னம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம என்னதான் படிச்சுட்டு போனா கூட, நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். ஸோ, அந்த தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா, நம்ம என்னதான் எவ்வளோ பெரிய எக்ஸாமா இருந்தா கூட நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஸோ, அதனால கண்டிப்பா இந்த தேர்வு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா அமையணும். கண்டிப்பா நீங்க எல்லாரும் போஸ்டிங் வாங்கணும். கண்டிப்பா இந்த காணொளி உங்களுக்கு எல்லாரும் கண்டிப்பா புடிச்சிருக்கும். புதுசா பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.